இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கூட்டமே நடத்த தெரியலையே. யாருக்காக நாம் வாழ்கிறோம் தளபதி அப்படின்றான். அவனுக்கு அவரை பார்க்கணுன்னு ஆசை, அவ்வளோ பேர் வந்துட்டான். நான் அந்த கண்டிஷன் போட்டிருக்கேன், இந்த கண்டிஷன் எதுக்கு பொதுக்கூட்டம் நடத்துறீங்க? அந்த மாதிரி நடத்திட்டு போக வேண்டியது தானே. நான் போட்டால் கீழே வந்து திட்டுறான். அவருக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறான். எடப்பாடி மட்டும் கொடுத்துட்டானா? இல்லை அண்ணாமலை கொடுத்தானா? நயினார் கொடுத்தானா? நீங்கள் பொதுக்கூட்டமாக போனீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷனு பொதுக்கூட்டம் வராருன்னு அங்கே பர்மிஷன் வாங்கி நேராக போய் பொதுக்கூட்டம் பேசிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஜெகன்மோகன் ரெட்டி கல்யாணத்துக்கு போனார்ல, அப்போ நான் ஸ்தம்பிச்சு போச்சா சென்னை? இல்லைல்ல. எப்படி போனார்? காஞ்சிபுரம் பொதுக்குழு போனார். ஸ்தம்பிச்சா போச்சு? கூட ஏதாவது வண்டி வந்துச்சா? இல்லைல்ல. எல்லா தலைவர்களும் அப்படி தான். நீ வந்து பந்தா பண்ணிக்கிட்டு கும்பலை சேர்த்துக்கிட்டு இந்த விருப்ப மனுன்னு ஒரு புது கான்செப்டை உருவாக்கிட்டு எந்த பைத்தியக்காரன் கூட பண்ண மாட்டான். இவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதில் ஒரு கும்பல் சேர்த்துக்கிட்டா எல்லாரும் பாரு எவ்வளோ பேர் இதில் புதுசாக சேர்ந்த மூத்த பத்திரிகைலாம் 1,00,000 பேருக்கு முடிஞ்சிட்டாங்க. அதில் 1,00,000 பேர் ரூ. 100 கொடுத்து வாங்குறான்னா கட்சிக்கு வருமானம். மிகைப்படுத்தி பேசி தன்னை பிரபலப்படுத்திக்கிறாங்கல்ல. அதுதான் மிகைப்படுத்துறது, டிமாண்ட் பண்ணிக்கிறது, கண்டதை இது பண்ணுறது. பொதுமக்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நான் அங்கே கும்பலை சேர்ப்பேன்.